mic test 1 2 1 2 ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஸோ ஹலோ வணக்கம் அண்ட் ஜப்பானீஸில் என்னென்னா அப்படி சொல்லுவீனம் கொனிச்சுவா. கொனிச்சிவா. எஸ், கொனிச்சிவான்னு சொல்லலாம் ஞாபகம் வருது. அந்த மீம் ஒன்று இருக்குச்சுனோ, அந்த சின்ன பிள்ளை ஒரு பாடுவா கொன்னிச்சிவா சையோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது கொன்னிச்சிவா. ஸோ எஸ், கொனிச்சிவான்னு சொன்ன உடனே தான் என்னென்னா ஜப்பானீஸில். ஸோ வை ஜப்பானீஸ், வாட் ஆர் யூ லிஸ்னிங் டு? வி ஆர் தனிமே த பாட்காஸ்ட். தனிமே அதை பிரித்து படித்தா அவ்வளோ சயின்டிஃபிக்கல் நேம் இல்லை. இது தமிழ் அண்ட் அனிமே. ஸோ தமிழையும் அனிமையும் சேர்த்து தான் தனிமேண்டி ஈஸியாக வச்சுருக்குறோம். ஸோ எஸ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். அண்ட் இது என்னத்தை பற்றின பாட்காஸ்ட் அண்ட் யாரெல்லாம் இதை கேட்க போயினோம். ஸோ கஜி, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்கள் சைட்லேருந்து. பாட்காஸ்ட் யார் கேட்க போயினோம்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் தான் கேட்க போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த பாட்காஸ்ட் நாங்கள் யாருக்குன்னு செய்கிறோம்னா, அஃப்கோர்ஸ் அனிமே ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் தமிழ் அனிமே ஃபேன்ஸ். அதான் நாங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கலந்து கதைக்கிறோம். அதே நேரம் அனிமே பார்க்காத ஆட்களுக்கும் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை காட்ட நிற்கிறோம். ஏனெண்டா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், உங்களோட ஃப்ரெண்ட் குரூப்பில் ஒரு ஆளாவது அனிமே பார்ப்பார், ஆனால் ஒரு ஆள் அனிமே பார்க்கவே மாட்டேன்றார். அதால் அந்த பார்க்காத ஆட்களை பார்க்க வைக்கிற மாதிரி தான் இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் செய்ய நிற்கிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எங்களோட கோல். அண்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது, அதான் ஒரு ஆள் தனியாக மட்டும் அனிமே பார்ப்பார். ஸோ அவருக்கு அந்த டாபிக்ஸை பற்றி கதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குரூப்புக்குள்ளே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வச்சு ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டியாவது ஒன்று க்ரியேட் பண்ணி, ஸோ எல்லோரும் ஃப்ரீயாக அனிமேஸை பற்றி ஒரு அந்த ஜப்பனீஸ் பாப் கல்ச்சர்ஸ் அதுகளை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ரீடமாக நான் இந்த பாட்காஸ்ட் செய்ய நினைக்கிறோம். எஸ், ஸோ அதனாலேயே இப்போயே சொல்லியிருக்கிறோம் யாருக்கு இந்த பாட்காஸ்ட் போய் சேரணும் அண்டு. ஸோ அனிமே ஃபேன்ஸ், தமிழ் பீப்புள் அண்ட் ஆல்சோ அனிமேஸ் வாட்ச் பண்ணாத ஆட்கள், ப்ளீஸ் யூ கேன் ட்ரை டு லிசன் டு அஸ். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை, பட் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த அனிமே வேர்ல்ட், இந்த பாப் கல்ச்சர்ஸை கொண்டு சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். எஸ், ஸோ இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டு இருக்கவே இன்னும் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ ஃபீல் ஃப்ரீ, யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு லிசன் டு அஸ். பட் உங்களுக்கு இப்போ தோணுச்சுன்னா, நோ திஸ் இஸ் நாட் ஃபார் சம்திங் ஃபார் மீ அண்டா கேட்க தேவையில்லை, பட் கேளுங்கோ, மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சவுண்டை கட் பண்ணிவிட்டு மோட விடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் இந்த அனிமேஸை பற்றி பார்க்குறவர் இல்லை கதைக்கிறவர், ஸோ தெரிஞ்சால் ப்ளீஸ் அவருக்கு ஷேர் பண்ணுங்கோ. பட் இக்னோர் பண்ணாதீங்கோ, பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் அபவுட் ஷேரிங் அண்ட் கேரிங், ரைட்? எஸ். ஸோ எங்களை பற்றி சொல்ல வரமாட்டா, என் பேர் லாதன். நாங்கள் 2 பேரும் ஸ்விஸில் இருந்து வரோம். நாங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கெல்லாம் போக நினைக்கல, பட் சொல்கிறோம். அப்படி வெளிநாட்டில் யாராவது, நாங்களே வெளிநாடு தான், பட் ஸ்விஸ்ஸை தவிர வேறு நாடுகளில் யாராவது எங்களை கேட்டால், ஸோ எஸ், வி ஆர் ஃப்ரம் ஸ்விட்சர்லேண்ட் அண்ட் I am a student as well. Gaji, he is also a student. நாங்கள் 2 பேரும் நார்மலாக ஒர்க் பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். அண்ட் எஸ், ஸோ என்னை பற்றி இன்னும் நெருங்கிய விஷயங்கள் சொல்கிறேன்டா. என் ஹாபீஸ் சொல்லலாம். ஸோ ஐ எம் அ டான்ஸர் அண்டு நானே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் ஐ எம் அ டான்ஸர் அண்டு. பட் I try to be a good dancer and also இன்னொரு ஹாபி என்னென்னா மிருதங்கம். ஸோ I play மிருதங்கம் and I also teach மிருதங்கம் in Switzerland. So this is also one of my hobbies. So yes, கஜி. அதனை சொல்லிட்டார். நான் என் பேர் கஜி. நான் எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு எந்த ஹாபீஸை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி நான் எம்ப்ராய்டரி செய்கிறேன். எம்ப்ராய்டரிண்டா இந்த உடுப்புகளுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங், ஏதாவது டெக்கரேஷன் அப்படி போடுறது தான் எம்ப்ராய்டரின்றது. அது கொஞ்சமாக பழகி நான் இப்போ சின்ன ஆர்டர்ஸ் எனக்கு வந்து கொண்டு நிற்குது. மற்றும்படி நான் எப்பயாச்சும் ஃபிட்னஸுக்கு போகிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன். நான்
அதே நேரம் நான் லதன் மாதிரி நல்ல டான்ஸராக இருக்க ட்ரை பண்ண இல்லைன்ற நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவ்வளோத்துக்கு அந்த அதான் நான் ட்ரை பண்ணுறேன் நல்ல டான்ஸர் அப்படி ஒன்றும் சொல்ல விரும்பல. இருந்தாலும் நான் சும்மா ஒரு பேம்பலுக்கு நானும் டான்ஸ் ஆடுறேன் குரூப்பில். அவ்வளோதான் என்னை பற்றி. அதுக்கு மேலே பெருசாக ஹாபிஸ் இல்லை. நாங்கள் பார்ட் டைம் வேலை செய்கிறோம். நாங்கள் அதால் டைம் அப்படியே போகுது. அண்ட் எஸ், ஸோ அடுத்த ஒரு சின்ன டாபிக்ஸ் இருக்குது இன்னும். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட், அதனால கொஞ்சம் கூட இன்ட்ரடக்ஷன் இருக்கும், கொஞ்சம் கூட எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும். பட் அடுத்த எபிசோட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கூட புரிய ஆரம்பிக்கும் என்ன உங்களோட நோக்கம், என்ன உங்களோட ஜேர்னி அண்ட் அபவுட் ஜேர்னி அதை பற்றி கஜி ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் எப்படி இதை கொண்டு வரலாம்ண்டு அண்ட் வி ஹேவ் சம் பாயிண்ட்ஸ். ஸோ கஜி ஃபீல் ஃப்ரீ. எஸ், ஓகே. அதான் நாங்கள் அப்போது சொன்ன மாதிரி நாங்கள் இன்னும் படித்து கொண்டு நிற்கிறோம். இந்த செமஸ்டரில் நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது மோஜூல்னு சொல்கிறேன். அது நாங்கள் சிலது வந்து நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும், சிலது நாங்களாகவே நாங்கள் சூஸ் பண்ணலாம். லைக் சப்ஜெக்ட். எஸ், ஒரு சப்ஜெக்ட் மாதிரியா. அதில் இந்த செமஸ்டர் நாங்கள் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் இந்த சப்ஜெக்ட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் எங்களோட சில பேர் நாங்கள் எல்லாம் ஐடியாஸ் இல்லாமல் தான் கொஞ்சம் போயிருக்கிறோம். ஆனால் திடீர்னு இல்லாதன்னு ஒரு ஏன் பாட்காஸ்ட் செய்யலாதுன்னு கேட்டவர். சரி, எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் அடிக்கடி காண்ற நாங்கள் சும்மா நேரம் நாங்கள் அனிமே பற்றி கதைப்போம். அதே ஒரு பாட்காஸ்ட் மூலமாக நாங்கள் பப்ளிஷ் இந்த என்ன சொல்கிறது பப்ளிக் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது ஒரு அனிமே மாங்கா வந்து அதை பற்றி கதைச்சு கொண்டு தான் இருப்போம். வேலை செய்கிற இடத்துலையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைப்போம். ப்ரைவேட்டாகவும் நிறைய அனிமே பார்க்குறேன். நாங்கள் இப்போ கொஞ்சம் குறைவாக கணக்கு பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். அதுதான் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களும் பாட்காஸ்ட் செய்கிறவை. அப்போ அவையோட கதைச்சு பார்த்து நாங்களும் செய்யலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம். எஸ், ஸோ இதுதான் எங்களோட நோக்கம். திஸ் இஸ் வேர் திஸ் ஜேர்னி பிகின்ஸ். அந்த சின்ன ஒரு ஐடியா வச்சு தான் எங்களுக்கு தோணிச்சு, ஓலா கணக்கு நாங்கள் அனிமேஸை பற்றி கதைக்கிறோம். பட் வெளியில் பெருசாக கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சொல்கிறதுக்கும் இல்லை. அண்ட் யூனோ ஒன் திங் என்னென்னா, நாங்கள் வெளியில் அங்காவது போனால் someone has to show they watch anime, right? ஸோ அவர் வந்து ஏதாவது டிசைனர் க்ளோஸ் போட்டிருப்பார், லைக் கக்காஷியோ ஒரு ரஃபியோ ஏதாவது போட்டிருந்தா தெரியும், ஹி வாட்சஸ் அனிமே. ஸோ அவரோட நான் அதை பற்றி போய் கதைக்கலாம். இட்ஸ் நாட் லைக் இப்போ எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். யார்கிட்டாவது போய் கேட்டால் நீங்கள் அனிமே பார்க்குறீங்களா, தே சே லைக் நோ, ரைட்? ஸோ அவள் நோன்னு சொல்லிக்க எனக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ மேபி ஹீ திங்க்ஸ் நவ் ஐ எம் வியர்ட், என்ன இவன் அனிமே பார்க்குறேன். லைக் த most people think about anime is it's like cartoon, right? So it's a children's cartoon or like cartoon. Why are you watching this? And especially for them, in the podcast kandipa kelungo, maybe you will change the mind about anime or give it a try. So okay, and நிறைய பேர் வந்து அந்த ஃபோக்கஸ்லேயே இருப்பேன். anime is a children's cartoon, anime is a cartoon, and அதை நான் பார்க்கவே மாட்டேன். இட்ஸ் லைக் ஆல்சோ லைக் புஷிங் த ஈகோ, லைக் நோ ஐ டோன்ட் டூ திஸ். அண்ட் மேபி அவைகளுக்கும் ஒரு இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் லைக் ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் வி வாண்ட் டு பிரிங் திஸ் in this way to them who don't watch anime and critiques the anime culture, the pop culture. ஸோ அவைகளுக்கும் இது மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ லைக் அந்த ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில் யார்கிட்டாவது போய் கதைச்சா அபவுட் அனிமே ஒரு சம் டாபிக்ஸ். ஸோ உங்களுக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அந்த கேள்வியை கேட்டு டூ யூ வாட்ச் அனிமே, பிகாஸ் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதையும் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ரியலி டீப் ஃபார் மீ, யூ சி. ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ பேக் டு தி பாயிண்ட், வை திஸ் ஜர்னி, பிகாஸ் இட் ஸ்டார்டட் வித் திஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சப்ஜெக்ட். அண்ட் நவ் இப்போ கூட நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு
ஒரு எங்களோட ஸ்கூலில் ஒரு ஒரு குரூப் ரூமுக்குள்ளே தான் ஒரு ஸோ இன்னும் அவ்வளோத்துக்கு பெரிய பெரிய இதுகளெல்லாம் நாங்கள் செய்யலை. ஸோ ஸ்டார்டிங் வெரி ஸ்மால் அண்ட் பார்ப்போம் அப்படி போகுதுண்டு. அண்ட் இதை வச்சு நாங்கள் பெயிண்டர்ஸ் ஒரு ஸ்கேல் ஒன்று போட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். யா எனிதிங் எல்ஸ் அபவுட் அவர் ஜேர்னி கஜி? வேறு என்ன, நாங்களே பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் கலர் அடிச்சுட்டு ஒரு கண்ணை மறைச்சி கொண்டு தான் நடந்து தெரியுற நாங்கண்டு இல்லை. நாங்களும் பார்க்க சும்மா தான் இருக்கிற நாங்கள். அதன் சொன்னது உண்மை தான். இப்போ கனகாக்களை பார்க்க சும்மா தான் இருப்பினோம். ஆனால் திடீரென்று அந்த அனிமே ஒரு ஒரு சப்ஜெக்டாக வந்து அது ரெண்டு பேரும் பார்த்தா இந்த மனுத்தியால் கணக்கமாக கதைச்சி கொண்டே நிற்கலாம். நான் கனதாடம் நான் அப்படி எனக்கு அந்த அந்த அனுபவம் இருந்தது. இப்போ உங்களுக்கு இப்போ பொதுவாக அப்படி தானே படங்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அதை பற்றி கதைக்க தொடங்கினா அந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கேக்கு அப்படியே கதைச்சி கொண்டு போகலாம். அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்களுக்கு உருவாகிருக்கிறது. எங்களோட பள்ளிக்கூடத்திலே நாங்கள் கணக்கு பேரோட அனிமே பற்றி கதைச்சா ஓகே அப்படியே இந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து நாங்கள் இந்த என்ன ஒரு பாண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதான் இந்த இந்த பாட்காஸ்டால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுள் ஆகி நீங்களும் ஆக்களோட கதைக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த அனிமே பார்க்காத ஆக்கள் பார்த்து அனிமே இப்போ ஏற்கனவே பார்க்குற ஆக்களோட கதைச்சு ஒரு இந்த பாண்டிங் உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம். அதான் எங்களோட ஒரு டார்கெட் மாதிரி. அண்ட் ஆல்சோ லைக் அந்த ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகுனா there shouldn't be any hesitations anymore, right? So எங்களோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஒரு டிக்டாக்காக இருக்கட்டும், if you see someone is following our page, right, and maybe உங்களுக்கு அந்த ஆளை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு மேபி உங்களுக்கு எனிதான் அவரை மேபி எங்காவது ரேண்டமாக இருக்க சந்திப்பீங்கன்னா and you see he follows the page, the anime page, and then you know, oh okay, he is interested in anime, okay, right? So அப்படியும் நீங்கள் கனெக்ஷன்ஸ் அந்த அந்த வழியில் கொண்டு போகலாம். அண்ட் ஈவன் தோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் people trying to do something about animes, bringing like artwork like painting or giving workshops in I think Swissல ஒருவா it was Tamil girl, எனக்கு அவனோட பேர் தெரியாது, but she did a workshop especially for manga. So like characters எப்படி வரைகிறது and so அந்த 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 இன்ட்ரெஸ்ட் இன் அனிமே அந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த அந்த இது கிடைக்கல. அந்த என்ன அந்த எப்படி சொல்கிறேன்டா லைக் அந்த எதிர்பார்ப்பு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிறதுக்கு ஐ டோன்ட் நோ. I saw a lot of people went there, but I think there is like more space to do this. Like, you know, இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. yes of course அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த 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 பாட்காஸ்ட்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அந்த பொட்டன்ஷியலை வெளியாட எடுக்க ட்ரை பண்ணுறோம். எஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பற்றி நீங்கள் லைக் நாட் நீங்கள் ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அண்ட் வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட்? Simply we talk about anime. core point வந்து animes about. Okay, நாங்கள் அனிமேஸை பற்றி கதைக்க போகிறோம். அண்ட் நாட் ஓன்லி அபவுட் த ரீசெண்ட்லி ரிவ்யூ மாதிரி இல்லை. எஸ், ரிவ்யூ மாதிரி இல்லை, ரிவ்யூஸும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அபவுட் ரீசெண்ட் எபிசோட்ஸ் ஒரு ஈவன் லைக் ரீசெண்ட்லி ரிலீஸ் சாப்டர்ஸ் ஃப்ரம் மங்கா, அதை பற்றியும் இருக்கலாம். ஓர் எல்ஸ் நாங்கள் இன்னும் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் யோசிச்சு வச்சுருக்கோம், லைக் டாக்கிங் அபவுட் ஆர்க்ஸ் ஃப்ரம் பிக் அனிமேஸ். லைக் இப்போ நருட்டோ பார்க்காதவங்க, ஒன் பீஸ் பார்க்காதவங்க, அவங்கள அப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். பிகாஸ் நாங்கள் இப்போ ஒன் பீஸை பற்றி ஒரு நருட்டோவை பற்றி கதைக்க துவங்குறோம்டா, லைக் மேபி இப்போ ஒன் பீஸ் இஸ் லைக் ஸ்டில் கோயிங் ஆன். They have like recently released chapters and anime episodes. So அதை பற்றி கதைக்கிறோம்டா, மேபி people who don't watch anime, right, அவையில் வந்து ஒன் பீஸே பார்க்காதவங்க, அவைகளுக்கு மேபி அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவைகளுக்கும் அந்த எனக்கு வருதில்ல. ஸோ அந்த சுவாரஸ்யம் விஷயங்களை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். டாக்கிங் அபவுட் ஆர்க்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து துவங்கும். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஒரு நருட்டோவை பற்றி ஃபர்ஸ்ட் ஆக பற்றி கதைக்கிறோம்டா, அதில் ஒரு எபிசோட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம்.
and then you also can listen to this, or even you can watch first on the arc and then listen to our opinion about this arc, right? So அந்த freedom, அந்த option உங்களுக்கு இருக்குது. So it's not about the recently thing. So we try to encourage everyone, right? அதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னோம், இட்ஸ் நாட் only for anime fans, it should be also for people who don't watch anime, right? அதுவும் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தா நாங்கள் ஆஃப்கோர்ஸ் டிபேட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னது எனக்கு ஒத்துக்கொள்ளையில், நான் இப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லலாம். அதை நாங்கள் பிறகு பார்த்து அடுத்த எபிசோடில் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். வேறு அனிமே நாங்கள் எங்களுக்கு என்னென்னா, நிறைய பேர் அனிமே சும்மா ஒரு படம், இந்த என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு பெரிய மீனிங் இருக்குதுன்றும் நாங்கள் காட்ட விரும்புகிறோம். அதால் ரியல் லைஃப்பில் இருக்கிற நிறைய சப்ஜெக்டையும் நாங்கள் இந்த ஒரு அனிமே அதுக்கும் அனிமேக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி காட்டி கதைக்க நிற்கிறோம். எஸ், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி கதைக்க. அண்ட் நாங்கள் இப்போயே சொல்கிறோம், அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாம் பார்க்கல, எல்லா அனிமேஷன் பார்க்கல. அனிமே இஸ் அ பிக் வேர்ல்ட், நிறைய இதுகள் இருக்குது. ஈவன் தோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் ட்ராகன் பால். அது பார்க்க இது வரைக்கும், ஈவன் தோ லைக் ப்ளீச் அண்ட் திங்ஸ் லைக் அதை இன்னும் பார்க்கல. பட் இந்த பாட்காஸ்ட் வந்து என்னையும் ஒரு விதமாக மோட்டிவேட் பண்ணும் அதை பார்க்குறதுக்கு, பிகாஸ் ஆஃப் நாங்கள் இந்த பாட்காஸ்ட் செய்கிறதுனால. அண்ட் தென் ஐ வில் ஆல்சோ டேக் எ டைம் ஃபார் இந்த அனிமேஸுக்குண்டு. அண்ட் ஐ ரியலி லைக் டு வாட்ச் அனிமே, ரைட்? ஸோ அதுதான் இந்த கோர் பாயிண்ட். ஐ ரியலி லைக் டு வாட்ச் அனிமே அண்ட் ஐ வாண்ட் டு spend more time watching anime and reviewing it and connecting it with my life. ஸோ அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டும் ஒரு எனக்கே ஒரு டூலாக ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குது. அண்ட் எஸ், வி ட்ரை டு டூ, ஐ திங்க் யூ ஆல்சோ கஜி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம் கூட அனிமேஸ் பார்க்குறதுக்கு, அபவுட் அதை பற்றி கதைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ டோன்ட் பி லைக் நீங்கள் வந்து இந்த அனிமேஸ் பார்க்கல, ஸோ யூ கான்ட் டாக் அபவுட் திஸ், நீங்கள் வந்து அனிமேஸ் பற்றி கதைக்கக்கூடாதுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபியூ அனிமேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு. நோ, ஸோ எங்களுக்கும் எல்லாம் தெரியாது. இந்த உலகத்தில் ஒரு ஆளும் இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஓகே, ஸோ கொஞ்சமாக தான் வருவோம். பட் ஆல்சோ வி நோ லைக் அனிமே கம்யூனிட்டி அண்டா எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் சந்தித்த ஆட்களுக்கு they are free, okay? So they don't mock the other one. How can you say this is better than this? Or this is all point of view, okay? நான் ஒருத்தரமே தான் கதை கேளாத ஒரு பாட்காஸ்டும் yes, it's all point of view, right? So அங்கட point of viewல நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம். And you will also have opinion about your point of view. And அதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரைட் அஸ், to send us DMs, and feel free to communicate with us about something. And even என்ன கஜி சொன்ன மாதிரி அதை வந்து மேபி ஒரு எபிசோடாக வச்சு அடுத்த எபிசோட்ஸை அதை பற்றி கதைக்கலாம். அண்ட் ஈவன் தோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நீங்கள் வந்து இதை பற்றி கணக்கு கதை இருக்கீங்க, மேபி இதை பற்றி மொருக்கா கதைக்கலாமாண்டா, we will. So feel free, எழுதுங்கோ. இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி அண்ட் நாட் ஓன்லி we two talk and you listen. ஸோ அது எங்களோட நோக்கம் இல்லை. அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, what do you expect இப்படி பிகாஸ் we are starting, right? ஸோ எங்களுக்கும் இன்னும் பெரிய பிளான்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஃப்ளோவாகவே அப்படியே போவோம். ஸோ ஃப்ளோவில் கிட்ட வார்த்தையெல்லாம் வரலாம், ஸோ யாருக்கு தெரியும். பட் இப்போ இது வந்து மேபி உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் இந்த பாட்காஸ்ட். பட் போக கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக கதைச்சு டீப்பர் கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், ஸோ இவ்வளோ நேரமும் 19 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்டுக்கொண்டு இருக்க ஹேட்ஸ் ஆஃப். எங்களை இவ்வளோ நேரமே யாராவது கேட்குறது ஒரு பெரிய விஷயம். நாங்களே கேட்போம். யூனோ ஒன் திங் அஜி, எனக்கு எந்த வாய்ஸ் பர்சனலி பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது எந்த வாய்ஸ். ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் ஃபியூ பீப்புள் தே சே லைக் அங்கே எந்த வாய்ஸை என்னால் கேட்க முடியாது, பிகாஸ் அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது மேபி
ஒரு ஒரு செல்ஃப் தெரப்பி மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ Yeah, sure, yeah. எந்த வாய்ஸே யாரோ கேட்குறாண்டா, ஸோ அப்போ எனக்கு என்ன பிரச்சனை? Yeah, sure, yeah, எனக்கும் விளங்குது. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் அவன் வாய்ஸ் கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா எங்களோட மைண்டுக்குள்ளே நாங்கள் கதை கேட்க அந்த கொஞ்சம் பேஸாக இருக்கும் சவுண்ட். ஆனால் அதே நேரம் நாங்கள் இந்த ஸ்பீக்கர் வச்சு கேட்க இந்த கீச்சின மாதிரி இருக்கும் எங்களுக்கு. எஸ் எஸ். ஸோ about voices, Yeah. voice actors. Okay. Oh shit. இன்னொரு transition, right? So voice actors, okay, actors, actress, you know. So Japanese animeல mostly வந்து even in Japan, எனக்கு தெரிஞ்ச அளவு it is attractive when men voice are deep and women's voice are like hype. You know, so maybe like நீங்கள் ஜப்பானீஸில் அனிமே பார்த்தீங்கன்னா you exactly know like அந்த female and the voice extremely high. It's like தமிழ் சாங்ஸில் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஒன்று கொண்டு வர, லைக் ஆம்பளை வந்து ஹை வாய்ஸில் பாடணும், பொம்பளை வந்து டீப் வாய்ஸில் பாடணும், யூனோ லைக் திஸ். அதே மாதிரி அனிமேஸ்லேயும் லைக் கேர்ள்ஸ் they ஹை பிச்சில் போயிடும், யூனோ லைக் அந்த நருத்தோகுன், ஒனிச்சான், அந்த அந்த விஷயங்கள். அண்ட் மென் அவைல் பேச கதைக்க துவங்கினா அதே சின்ன படியங்களுக்கும் பின்னாலும் பொம்பளையில் தானே கதைக்கிறாங்க. Yeah, of course, like Ruffy and Naruto, Son Goku, yes, எல்லாருக்கும் பொம்பளையில் தான். ஸோ கதைச்சவே ஃபீமேல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான். பட் ஈவன் தோ அதை கதை கேட்கலாம் அந்த போல்டான வாய்ஸ் ஒன்று இருக்கும், லைக் அந்த அரிகாத்தோ நாங்கள் எல்லாரும் உண்மையாக ஜப்பானில் அப்படி தான் கதைக்கிறாவேன்னு தான் யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு எல்லா அனிமேலையும் அப்படி அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்காக தான் கதைப்பினோம். எஸ் பட் ஆக்சுவலி it is attractive for Japan people. Okay. It is attractive. ஸோ அங்கே அது வந்து ஒரு வேறொரு பாட்காஸ்ட்லேயே ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், women அவைகளுக்காக அது ஒரு அட்ராக்ட் ஆகும். அவன் வந்து ஒரு டீப் வாய்ஸ் கட்டினால இட்ஸ் ஃபார் தேம் அட்ராக்டட், தே ஆர் அட்ராக்டட் அபவுட் திஸ், யூனோ. அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ லைக் மென்க்கு வந்து ஒரு ஃபீமேல் வந்து அந்த ஹை வாய்ஸ் இருந்தால் தான் தே ஆர் அட்ராக்டட். That's why also like animesல female வந்து high voice இருக்கும் and men வந்து deep voice இருக்கும். ஸோ வாய்ஸ்னு சொல்லி எங்களோட வாய்ஸ் இப்போ இல்லாமல் எஸ். பட் ஸோ யூ சி நாங்கள் வந்து சில நேரம் டாபிக்ஸை மாறி கதைச்சி கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ முடிப்போம். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெண்டு பெருசாக இல்லை, சும்மா கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கிறோம். ஆனால் அதுவும் என்னென்னு சொல்கிறது, கவனிக்காமல் விட்டால் நாங்கள் நாங்கள் ஜெர்மனில் அந்த ரோத்த ஃபாதன் என்று சொல்கிறது ரெட் ஸ்ட்ரிங் என்று, அது உண்மையாக அப்படி சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான் அப்படி சொல்கிறது. ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போவோம்னு நினைக்கிறோம். பட் யூ சி எங்கேயோ போய் கடைசியில் அங்கேயோ முடியுது. அண்ட் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டோம், நிறைய விஷயங்களை. பட் எங்களை பற்றி, இந்த இன்டென்ஷன்ஸை பற்றி, இந்த பாட்காஸ்ட்டை பற்றி ஒரு அரை மணி ஆளுக்கிட்ட கதைக்கலாம். அண்ட் அடுத்த வர எபிசோட்ஸில் we will directly start with animes, talking about animes. They will about topics. Okay, so any வந்து எங்களை பற்றி இல்லை, எங்களை இதை பற்றி இல்லை, more anime, more content for anime and for the people who want to listen about this. And சொன்ன மாதிரி தமிழ் ஆக்களுக்கும் அண்ட் லைக்லி தமிழாக்கள் மட்டும்தான் இது புரிஞ்சு கொள்வீங்க, பிகாஸ் கூட தமிழ்லையும் பேசுவோம், இங்கிலீஷ்லையும் பேசுவோம். பட் ஈவன் தோ சில பேர் சொல்லுவீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தமிழ் விளங்கும், கொஞ்சம் லைக் தேர் ஆர் சம் மலையாளிஸ், யூனோ, சிமிலர் இது இருக்கும். ஸோ அவையிலும் சொல்ல எனக்கு கொஞ்சம் புரியும், அறியும், எனக்கு கொஞ்சம் அறியும், கொஞ்சம் தமிழ் அறியும், யூனோ, உன குட்டி. ஸோ அவையிலும் கண்டிப்பாக கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு மலையாளம் வரையாது. ஸோ டோன்ட் திங்க் நாங்கள் வந்து இப்போ மலையாளிஸை மோக் பண்ணுறோம் இதை வச்சு. ஜஸ்ட் ஃபார் ஃபன், வி ஆர் வெரி ஃபன் காய்ஸ். எஸ், ஃபன்னுட்டு நானே இப்போ சொல்லிட்டேன். அது வந்து வேறு தான் சொல்லணும். அது வேறொரு பாட்காஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபன்னி காய்ஸான்னு நீங்கள் தான் சொல்லணும். எஸ். ஸோ
இன்னும் இதாக இழுக்க வேண்டாம். 25 மினிட்ஸுக்கு கிட்ட வந்துட்டோம். இதோடைய இதை ஐ திங்க் நிப்பாட்டுவோம். அண்ட் வீக்லி அப்டேட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ எவ்ரி வீக் வி ட்ரை வென்ஸ்டே ஈவினிங் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் தென் போக பார்ப்போம். Maybe also on Spotify and other platforms. Yes. So கடைசியாக ஏதாவது சொல்கிறதுக்கு catch phrases? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் ப்ளீஸ் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் எழுதுங்க. நாங்கள் இப்போ கதைச்சி என்ன மாதிரி இப்போ டெக்னிக்கலாகவும் இருக்கலாம், உங்களோட சவுண்ட் குவாலிட்டி சரியில்லாது இதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி உங்களோட சப்ஜெக்ட் ஓகே நீங்கள் தமிழில் கதைக்காம ஏன் இங்கிலீஷில் மட்டும் கதைச்சா நல்லா இருக்கும், அதாவது நீங்கள் என்னென்னாலும் சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஃப்ரீயாக சொல்லலாம். அது நாங்கள் இந்த ஒரு கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்து நாங்கள் அதை என்னென்னு சொல்கிறது, நாங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுறோம். எஸ். அண்ட் சொன்ன மாதிரி தான் திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய தடைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் சரி வராமல் போகலாம். எங்களுக்கும் இதை பற்றி இன்னும் பெருசாக தெரியாது. பட் நீங்கள் இருந்தால் நாங்களும் இருப்போம். ஸோ அதுதான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இருந்தால் நாங்களும் இருப்போம். நீங்கள் இல்லாட்டிக்கு எங்களை தேவையில்லை. சிம்பு டயலாக் ஆக்கும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அதான் சிம்பு டயலாக். எஸ். அந்த இது லைக் அவர் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ்லேயே நிற்பார், ரைட்? இல்லை அது அவர் சும்மாவே சொல்லுவார். சும்மா ஓகே. Yeah, so I think a big actor everyone says நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை. Of course நீங்கள் கேட்காட்டி நாங்கள் என் பாட்காஸ்ட் எடுக்கணும், நாங்களே எங்களுக்குள்ள கதைச்சிட்டு விடலாம். எஸ். பட் இதை வந்து இந்த டாப்பிக்கை கொண்டு போய் சேர்க்கணுமெண்டு எங்களோட ஒப்பீனியன். ஸோ நீங்களும் புஷ் பண்ணுங்க, எங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உரையாடலாம். மேபி லைக் நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் செய்யலாம். நீங்களே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களோட இதை பற்றி கதைக்கிறதுக்காண்ட ஃபீல் ஃப்ரீ டு ரைட் அஸ் டு டாக் வித் அஸ். எஸ். ஸோ நாங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டாக்கிங் பிட்வீன் அஸ், எங்களோட 2 பேருக்கும் மட்டும் இல்லை. ஸோ டாக்கிங் வித் யூ. ஓகேயா? ஸோ எஸ், கடைசியாக சொன்ன மாதிரி நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ நாங்கள் இதில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். எஸ். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் until next week. Bye bye. Bye guys.